அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. மிதுனம் ராசி காலச்சக்கரத்துடைய 3வது வீடுங்க. மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான். மிதுன ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் தாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், நவம்ச அதிபதி குரு பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். நம்ம சொல்லக்கூடியது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு 4 பாதங்களுக்கும் சேரக்கூடிய பொதுவான ஒரு நட்சத்திர பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே பொதுவாக ஒருத்தவங்க பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் 1, 3, 4, 6, 8, 10 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டாரு, அதே சமயம் கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு அப்படின்றத ஐதீகங்க. ஒருத்தர் பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் எந்த வீட்டுல வேணும்னாலும் இருக்கட்டுங்க, அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, இது விசேஷமான 3 வீடுகளில் விழுந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதாவது 5, 7 மற்றும் 9 ஆகிய வீடுகளில் குரு பகவான் நேர்பார்வையா பார்த்தாரு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. தற்சமயம் நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம் தரக்கூடிய ஒரு பொசிஷனுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேரம் ஏப்ரல் 12, 2022க்குள்ளேயே நிறைய பேருக்கு திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பீரியட்குள்ள திருமணம் கை கூடல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு கண்டிப்பா திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு ரொம்ப டாப் மோஸ்ட் ஃபேவரபிள் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 12, 2022க்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் சாத்தியமாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாவே இருக்குங்க. நீங்க திருவாதிரை நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி, அதே சமயம் பெண்களாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? உங்க 2 பேருக்குமே ஃபேவரபிளாவே இருக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைகள் பிறக்காதவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. 100% உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு மிக சாதகமான காலம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்குங்க. சரிங்களா? நீங்க கேட்கலாம், அப்போ ஏப்ரல் 14 மேல உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைக்காதா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைக்கணும் அப்படின்னாலோ அல்லது திருமணம் நடக்கணும் அப்படின்னாலோ குரு பலம் நல்லா இருக்கணுங்க, அல்லது குரு பார்வை நல்லா இருக்கணும். உங்களுக்கு தற்சமயம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஏப்ரல் 13, 2022க்குள்ள நிறைய பெண்கள் நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர பெண்கள் நிறைய பேர் கன்சீவ் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தடையின்றி குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு குரு பகவான் என்ன ஆவார்னு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு மன்னிக்கணுங்க, ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஓகேங்களா?
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 10வது வீடுன்றது குரு பகவானுக்கு வந்து ஒரு ஆகாத வீடு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்க அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா எங்களோட தொழில் வந்து ரொம்ப டல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிடையாதுங்க. அதாவது இப்போ உங்கள் தொழில் வந்து எந்த லெவலில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்ல லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அதே மாதிரி லாபம் வந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்கு கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து இதோடைய ஒரு ப்ராசஸ்ங்க, சரிங்களா? அதாவது உங்களுக்கு என்னன்னா இதை விட வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வேணா கொஞ்சம் தடைப்படுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய லாபம் வந்து கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க, சரிங்களா? அப்போ ஒரு சிலர் வந்து கேட்கலாம், சரிங்க இது லாபம் வரவங்களுக்கு சரி, எங்களுக்கு இப்போ தொழில் வந்து ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொழில லாபம் வந்து அதிகரிக்குங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் தாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி வந்து தொழில் வந்து லாபகரமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேணும்னா வந்து கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்காம இருக்குமே தவிர நம்ம ஏற்கனவே ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து நஷ்டத்துல தான் தொழில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கீங்க, அதாவது ரொம்ப நஷ்டத்துல தான் தொழில் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கவங்களுக்கு இதுக்கு மேல வந்து உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மட்டும்தான் வருமே தவிர இனிமே வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவுதாங்க, ஓகேங்களா? அதனால வந்து குரு பகவான் வந்து 10வது வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்ப நமக்கு வந்து தொழில் வந்து இன்னும் கூட டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு கொண்டும் நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் வந்து அந்த தொழில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கலாங்க. நான் சொல்கிறது வந்து நல்ல தொழில் மட்டும்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல தொழில் உங்களால வந்து நிச்சயமா ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஆனா எதுக்கு நீங்க 1க்கு 2 வாட்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே கிரகங்களோட பொசிஷன் பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க புதிய தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபகரமா நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த 4 பாதங்கக்காரக்குமே திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள்காரங்களுக்குமே வந்து இருக்கக்கூடிய பொதுவான ஒரு நட்சத்திர பலன்கள் தான் தவிர இது வந்து யாருடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி என்று சொல்ற ஒரு பலன் கிடையாதுங்க, ஓகேங்களா? அதனால வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் தொடங்குனீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு லாபம் வந்து சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க, சரிங்களா? அதாவது உங்களுக்கு குரு 2வது வீட்டில் இருந்தாலோ அல்லது 2வது வீட்டை பார்த்தார் அப்படின்னாலோ உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா தன லாபம் அதிகரிக்கும். இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இப்போ நல்ல லாபகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லாபம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுமே தவிர எந்த காரணத்துக்கு கொண்டும் நஷ்டமாகாது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டா எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு சுய ஜாதகத்துல வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரகங்கள் எல்லாமே பொசிஷன் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லாபம் நீங்க எதிர்பார்ப்பதை விட ரொம்ப அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமா ஃபர்ஸ்ட் என்ன நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு கொண்டு வருவதற்கு குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். தனலாபம் எப்படி அதிகரிக்கும்னா நம்ம சொன்ன மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமாக ஏற்கனவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லாபம் எந்த காரணத்துக்கு தடைப்படாமல் இருப்பதற்கு குரு பகவான் உறுதுணையா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்து கரோனா காலகட்டத்தில் வேலையை வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையை வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் நம்மளுடைய குரு பகவானுங்க, சரிங்களா? இதனால என்ன ஆகும், உங்களுக்கு இத்தனால இருந்து வந்த பண பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே வந்து லோன் எடுத்து வந்திருப்பீங்க, அந்த லோன் அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாத சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்க எடுத்த லோனுடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டே வருவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலர் வந்து நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச், அதாவது நெக்ஸ்ட் லெவல் போஸ்டிங்கே கிடைக்கல, அதே சமயம் ஊதிய உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு எதனா சாத்தியமான காலம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தமிழகத்தில் வந்து அதிகப்படியான கம்பெனிங்க வந்து ஏப்ரல் மாதம் தான் வந்து ஹைக்கு போடுவதோ அல்லது நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆவதோ இது எல்லாமே வந்து ஏப்ரல் மாதம் தாங்க நடைபெறும். நீங்க எதிர்பார்த்தபடி இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு தகுந்த ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்து இப்ப வரப்போற குரு பயிற்சி நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்குங்க. சரிங்களா, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கும், அதே சமயம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையில வந்து மாற்றமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, ஒரு சிலர் வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க, இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நல்ல சாத்தியமான காலம் வந்து கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் வந்து வாய்ப்புகள் வந்து மிக குறையுதாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுன் போட்டிருக்கிறதுனால, வேர்ல்டு ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து வெளிநாட்டு ஜாப் வந்து தற்சமயம் கிடைப்பதற்கு கொஞ்சம் கம்மி தாங்க இப்போதைக்கு. சரிங்களா, ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, நீங்க படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக சொல்லாங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் படிச்சீங்க அப்படின்னாலும், உங்களுடைய கல்லூரி சம்மந்தப்பட்ட படிப்போ அல்லது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட படிப்போ, நீங்க எந்த ஒரு படிப்பு விஷயமா எது படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாமே மனதில் நின்றுட்டு நீங்க தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு காலம் வந்து சற்று நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, குரு வந்து உங்களுடைய 4ஆம் வீடான தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. இதன் மூலமா வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமா உங்களுக்கு நிச்சயமா திகழுமா அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. அதாவது அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியா ரெக்கவர் ஆகுங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகிட்டு இருந்த மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே கட்டுக்குள்ளே வந்துருங்க. சரிங்களா, இனிமேல் வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே குறைந்து காணப்படும். உங்களுடைய தாயாருடைய ஹெல்த் விஷயமா நீங்கள் செலவு பண்ண போகிற மெடிசன் எக்ஸ்பென்ஸ் மட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு சிறப்பான அம்சம் தாங்க நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு. இப்போ நோய் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து நீண்ட நாளாக வந்து எதனா ஒரு பெரிய நோயினால அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ உங்களுக்கு படிப்படியாக வந்து விடிவு காலம் பிறப்பதற்கு ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, ஓரளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படுமா அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு உதாரணம்ங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே படிப்படியாக கம்மியாயிட்டு உங்களுடைய உடல் நலம் வந்து நல்லபடியாகவே தேடி வருமா அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா டயட் மெயின்டைன் பண்ணுங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் மற்றும் மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்க. சரிங்களா, நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா திருமணம் நடக்காமல் நிறைய பேர் வந்திருக்கீங்க. சரிங்களா, அதாவது திருவாதிரை நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த 4 பாதங்கக்காரங்களுக்குமே திருமணம் வந்து கை கொடுவதற்கு தற்சமயம் வந்து ரொம்ப அருமையான காலம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ முடியல அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு வந்து கண்டிப்பாக திருமணம் வந்து கை கொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமான காலகட்டம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. இன்கேஸ் ஒரு சிலர் வந்து சொல்லலாம், இல்லைங்க நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், எங்களுக்கு எல்லாமே பக்கத்துல வந்து தட்டி கழிச்சிட்டு போற மாதிரி இருக்கு, இதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% பரிகாரம் வந்து இருக்குங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்சாட்டில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் வைத்தீஸ்வரன் கோவில் தான் மற்றும் கோவில் பேரும் வைத்தீஸ்வரன் கோவில் தாங்க. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே கோவிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள வரன் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க.
சரிங்களா. அதாவது நான் ஏன் வந்து மோஸ்ட்லி இந்த கோயில் வந்து எல்லா பதிவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு ஒரு 92% மக்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து நல்லாவே இருக்குங்க. அதனால தான் இந்த கோவில் வந்து அதிகப்படியாக நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஆஸ்ட்ராலஜர் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்சது அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை காலையில் 7:30 to 9 மணி வரைக்கும் ராகு காலங்க. ஸோ நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 to 9 மணிக்குள்ள ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பாத்தாள கணபதி கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் வந்து கண்டிப்பாக வெகு விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் 2021 11ஆம் தேதியிலேருந்து வந்து நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவே வந்து ஓரளவுக்கு இந்த 2 மாசத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பண வரவு வந்து அதிகரிச்சிருக்கோங்க. சரிங்களா. இதற்கு காரணம் வந்து குரு வந்து ஏற்கனவே உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்க்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம்ங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு எதுனா சொத்து பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போவே உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. ஏன்னா 9வது வீடுன்றது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தந்தை வழி சைடு எதுனா வந்து சொத்து நிலுவையில் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான அட்வொகேட் இப்போ பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் தந்தை வழி சைடு இருக்கக்கூடிய சொத்து வந்து உங்களுக்கே வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, சார் நீண்ட நாளாக வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லா சுப காரியங்களும் தடைப்பட்டு போயிட்டே இருக்குங்க, அதாவது குழந்தைகள் பிறக்க மாட்டேன்றாங்க, நாங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நிறைய சுப காரியங்கள் வந்து நடக்க வேண்டியது எல்லாமே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு, எங்களுக்கு யாருன்னா எதுனா கெட்டது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மன வருத்தம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக புரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் பண்ண வேண்டியது பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது பரிகாரம் அப்படின்றத விட நம்மளுடைய கடமை அப்படின்ற கூட சொல்லாங்க. சரிங்களா. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி மாதம், ஒவ்வொரு வருஷத்துலயும் ஆரம்பத்துல வந்து ஜனவரி மாதம் வந்து உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன் இதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே மறந்துட்டுங்க சுத்தமாவே. இதனாலேயே வந்து நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுதுங்க. நமக்கு ஏகப்பட்ட கெடு விஷயங்களா நடந்துகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. நீங்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசனையும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நடந்து வந்த கெடு பலன்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் நீங்கள் 1000 பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரியாரிட்டி வந்து ஒவ்வொரு வருடமும் முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சிலர் வந்து கேட்கலாம், சார் எங்களுக்கு குலதெய்வ கோயில் எதுனே தெரியலைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. இது வந்து விடாம ஒவ்வொரு வருடம் வந்து ஜனவரி மாதம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா. நீங்க படிக்கும் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வருடம் வந்து நீங்க நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு தேர்வில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் வந்து சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் பத்தி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.